எவ்வளவு மலிவு விலை துணி வாங்கினாலும் தண்ணீரில் போட்டால்தான் சாயம் போகும். ஆனால் கமல்ஹாசன் தண்ணீரில் போடாமலேயே சாயம் போவார் என நடிகை விந்தியா விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து விளாத்திக்குளத்தில் மேற்கொண்ட பரப்புரையின் போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு திமுக கூட்டணியில யார் இருக்காங்க? ஒரு மானஸ்தன் கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில போட்டாதான் சாயம் போகும். ஆனா தண்ணியே படாம சாயம் போற ஆளு கமல்ஹாசன். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றது கெட்ட வார்த்தை மாதிரி பேசுற கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா, சார் நம்ம நிலைமை என்னன்னு. நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. அப்படியா சார், எத்தனை தொகுதி என்ன தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவரெல்லாம் கட்சிய ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சு திமுகவை எதிர்த்தாரு. அவர் அன்னைக்கு டார்ச் லைட் வீசினதா டார்ச் லைட்டை உடைக்கிறதா. என்ன மாதிரி ஒரு நண்பர் போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டிருக்காரு, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே சார் திமுகவை எதிர்த்து, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு. டிவி உடைஞ்சா என்ன, ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்குன்னு சொன்னாரு.